அபி? நிறைய தடவை நிறைய பேர் பேசினாங்க, நீங்க கூட கேட்டீங்க. அப்பெல்லாம் நான் முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன். அபி, பழசெல்லாம் பேச வேண்டாம். இப்போ நீங்கள் சொல்ல வந்ததை நேரடியாக டக்குன்னு சொல்லுங்களேன். என்ன அபி? எனக்கு இங்க உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா சார்? நான் நல்லா தப்பேன் சார், உங்களுக்கே தெரியும். அபி, வாட் இஸ் திஸ்? ஏன் இவ்வளோ தயங்கி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணப்போ அதை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை. இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்க ரொம்ப நல்லவர் சார். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? நான் ஏன் கோவப்படணும்? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நான் உங்களை என் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். அப்போது நீங்கள் கூட கோவப்படாமல் நிதானமாக தான் என்கிட்ட பேசுனீங்க. உங்கள் மேலே எப்படி நான் கோவப்படுவேன்? டக்குன்னு எல்லாத்தையும் யோசிச்சு டக்குன்னு எல்லாத்தையுமே நான் டிசைட் பண்ணிடுவேன். சிலர் ரொம்ப டைம் எடுத்து நிதானமாக தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு நல்லா டைம் எடுத்து யோசிச்சிருக்கீங்க. இப்போ நான் யோசிக்கலாம் இல்லை சார், சூழ்நிலை என்னை தள்ளி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டிருச்சு. அபி, மற்ற விஷயம்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என் கூட கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? அபி, கையில் டிசைன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க. இந்த எல்லா டிசைன்ஸும் அதுவும் நீங்களே ஸ்கெட்ச் பண்ணதா? பாதி அம்மாவோடது, பாதி என்னோடது சார். ஓகே, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சார். எஸ் சார். சுபத்ரா, இன்னும் 10 நிமிஷத்துல பிரசன்டேஷன். இந்த எல்லா டிசைன்ஸும் அப்படியே மாறாம டிஸ்ப்ளே பண்ணணும். காட் இட்? ஓகே சார். யா. அபி, நீங்க ரெடியா? உடனே தைக்கணுமா சார்? நோ அபி, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். நானா? யா. காசு பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கலாம். ஆனா வைராகத்தோட உண்மையா உழைச்சு மானத்தோட வாழணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது கால் தூசிக்கு சமம். என்ன உங்களால விலைக்கு வாங்க முடியவே முடியாது. அபி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது சார். அபி, இது எல்லாமே உங்களோட டிசைன்ஸ். இதை பத்தி நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க தமிழ்லயே விளக்கமா சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்க தான். நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, கூட நான் இருக்கேன். அபி, தைரியமா பேசுங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம?
கொஞ்சம் இருங்க சார். அசோக்கும் அபி டெய்லரும் சேர்ந்து என்னதான் பிரசன்டேஷன் பண்றாங்கன்னு பாப்போம். அபி ஸ்டார்ட். உங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு உங்களை மாதிரிலாம் பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான். ஒன்னு தமிழ், இன்னொன்னு தையல். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட உடைகள். மானத்தை காப்பாத்துற உடையில கொஞ்சம் நாகரிகமும் இருக்கணும். அதை தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். நாம இப்ப டெய்லி பாக்குற சுடிதார், சாரி, இதுல நம்மளால 86 டைப்ஸ் தைக்க முடியும். இப்ப பாக்குறீங்களா இந்த சாரீஸ், இதெல்லாம் வந்து நார்மலான சாரீஸ் இல்ல. இது நம்ம நாட்டோட கலாச்சாரம். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாரி அசோக், அவங்க டேலண்ட் தெரியாம பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிசைனர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தெளிவா சரியா தான் எக்ஸ்பிளைன் பண்ண. அனாமிகா, வாட் இஸ் யுவர் ஒபினியன்? Yeah, it's good. இப்ப என்ன பண்ணலாம்? அபியோட டிசைன்ஸ் நல்லாவும் இருக்கு, யூனிக்கா ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு. எப்பவும் போல அசோக் எம்டியா சார்ஜ் எடுத்துக்கலாம்ல? யா மேடம், ஷியோர். இதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆல் தி பெஸ்ட் அசோக். தேங்க் யூ. All the best. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் அசோக். தேங்க் யூ. அசோக், அம்மா, இப்போ எல்லாரும் பாராட்டுறது முக்கியம் இல்ல, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும். கண்டிப்பா நான் அதை செய்வேம்மா. ஆல் தி பெஸ்ட் அசோக். தேங்க் யூ. தேங்க்ஸ் அபி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? எல்லாத்துக்குமே தான். நீங்கள் இங்கே வந்ததுக்கு, என் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு. நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நோ, நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் கையை விட்டு போயிடு நான் நினச்ச என்னுடைய கௌரவத்தை ஒரு தேவதை மாதிரி வந்து காப்பாற்றி மறுபடியும் என் உள்ளங்கையில் தந்தது நீங்கள். அதனால நான் நன்றி சொல்கிறது தான் சரி. சிண்ட்ரெல்லை பற்றி அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க ஒரு தேவதை, உங்களை மாதிரியே. நான் தேவதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பொண்ணு. ரொம்ப சாதாரணமான, பெருசா படிக்காத டெய்லர் பொண்ணு. அபி, ஏன் நீங்களும் உங்களை பத்தி குறைச்சு சொல்லிக்கிறீங்க? ஏன்னா என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. என்னையும் என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதும்னு சுயநலமா யோசிக்கிற ரொம்ப சாதாரணமான பொண்ணை பத்தி உயர்வா சொல்லாதீங்க சார்.
ஏன் இவ்வளோ விரக்தியாக பேசுகிறீங்க? உங்கள் ஷாப் விட்டுட்டு என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? என்கிட்ட கடையே இல்லை சார். திடீர்னு கவர்மெண்ட் ஆளுங்க வந்து கடைக்கு சீல் வச்சிட்டாங்க. மறுபடியும் என் கடையை நான் திறக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னு தெரியாம தான் உங்ககிட்ட வேலைக்கு வந்திருக்கேன். ஓ காட், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? கோர்ட்டில் வேணா கேஸ் போடலாமே? எங்க பில்டிங் ஓனர் கேஸ் போட்டிருக்காரு சார். நான் தான் அவருக்கு சப்போர்ட் எதுவும் பண்ற நிலைமையில இல்லை. அபி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கோர்ட்டில் உங்களுடைய கேஸ் ஜெயிச்சு மறுபடியும் நீங்கள் உங்களோட ஷாப் ஓப்பன் பண்ண என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். என்னாச்சு அபி, ஏன் சிரிக்கிறீங்க? சார், கடையை மறுபடியும் திறந்துட்டா இந்த வேலைக்கு வரமாட்டேன். வேண்டாம், அது வரைக்கும் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுங்க, அது போதும். எங்க அம்மா ராஜகுமாரனை பத்தி நிறைய கதை சொல்லுவாங்க. அதுல வர ராஜகுமாரனை விட நீங்க ரொம்ப நல்லவர் சார். என்ன ரொம்ப பிரைஸ் பண்ணாதீங்க அபி. இல்ல சார், உண்மையதான் சொல்றேன் சார். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க அபி. என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். சார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார். இவ்வளவுதானா? இதுக்கே இவ்வளோ தயக்கம்? கொஞ்சம்னா 1,00,000க்கும் மேல சார். அதுவும் எனக்காக இல்ல, என் கூட இருக்கிற என்னோட தெய்வானாக்காக்கு. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் பணம் கேட்குறேன். நீங்க என்னோட சம்பளத்துல இருந்து கூட கழிச்சுக்கோங்க சார். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்தா போதும். அபி, உங்களோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? எவ்வளோ சார்? சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கீங்க, அதுதான் முக்கியம். என் கூட வாங்க, கம். சுபத்ரா, கம்மியா ஒரு 1 lakh கேஷ் எடுத்துட்டு வந்து அபிகிட்ட கொடுத்துருங்க. அபி, நீங்கள் இதை உடனே ஹாஸ்பிட்டலில் பே பண்ணிடுங்க. பேலன்ஸ் எவ்வளோ தரணுமோ அதை நீங்கள் சுபத்ரா கிட்ட டீல் பண்ணிக்கங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சுபத்ரா, ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அபி, இதுக்குள்ள அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இது ஒரு பெரிய பணமே கிடையாது. உங்க திறமைக்கும் உங்க கிரியேட்டிவிட்டிக்கும் எத்தனை லட்சம் வேணா தரலாம். முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்க உங்க அக்கா போய் பாருங்க. சார், நான் உங்ககிட்ட இன்னொரு உதவி கூட கேட்கலாமா? கேளுங்க அபி. ஏதோ தைரியத்துல தனியா வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனா தெய்வானக்கா, கணேசன், தனோன்னு அவங்களாம் இல்லாம நான் எப்படி வேலை செய்ய போறேன்னு எனக்கு தெரியல சார். அதனால அவங்களையும் கொஞ்சம் வேலைக்கு சேர்த்துக்க முடியுமா? அவ்வளவுதானே அபி? ஓகே, அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மொத்த டீமோட வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அது வரைக்கும் நீங்க கூடவே இருந்தா அவங்கள பத்திரமா பாத்துக்கங்க, சரியா? சார், யா, இந்தாங்க அபி. வாங்கிக்கங்க, உங்களுக்கு தான். ஓகே அபி, அப்புறம் பார்க்கலாம். சுபத்ரா, டேக் கேர் ஆஃப். ஓகே சார். நீங்க சொன்ன அந்த ராஜகுமாரனை நான் பார்த்துட்டேம்மா. அக்கா எங்க? கொஞ்சம் பேசாம இருதானா? அபி அக்காவை காணோம். இங்க பாரு, சப்புன்னு அரைஞ்சிருவோம் பாத்துக்கோ. நம்மளா இருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிற வழியா தப்பிச்சு ஓடி இருப்போம். அபி பாவமா, கொடுத்த வாக்குக்கும் பண்ண சத்தியத்துக்கும் உசிரையே கொடுத்துரும். நான் தப்பா ஒன்னும் சொல்லலையே. இப்பதான் காணான்னு சொன்னல, காசுக்காக எங்க எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல? அபி அக்கா, அக்கா இந்தாங்க அக்கா, தெய்வானி அக்காக்கு கட்ட வேண்டிய மிச்ச பணம். ஓகே.
கணேசா, காசு மொத்தமா கட்டியாச்சு. அக்காவை கூட்டிட்டு போலாம். எப்படிக்கா கூட்டிட்டு போவ? அக்காவை கூட்டிட்டு போகணும்னா கார் வைக்கணும். காருக்கு காசு வேணுமே. கொடுத்துடலாம், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அபி, பணம் ஏது? எப்படி புரட்டுன? அத நான் அப்புறமா சொல்றேன் கணேசா. தனு, உனக்கு களி வைக்க தெரியும்ல? ஆ தெரியும்க்கா. அப்ப சரி, ஓகே. தினம் அக்காவை நல்லா பாத்துக்கணும். அப்புறம் சூப்பெல்லாம் வச்சு கொடுன. சரிக்கா, நல்லா பாத்துக்கிறேன். அபி, என்னக்கா? எப்படி இவ்வளவு பணம் புரட்டின? ஏது பணம்? வந்துருச்சுக்கா. அந்த கம்பெனியில வேலைக்கு சேர முடிவு பண்ணிட்டியா அபி? எனக்காகவா? போய் என்ன மாதிரி ஒரு டைலரை உலகம் முழுக்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதல்ல? அக்கா, நீங்க எல்லாரும் இல்லைன்னா அப்படின்ற ஒருத்திக்கு அடையாளமே இல்லை. உங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க எல்லாம நான் எங்க போவேன்? அசோக் சார் நல்லவர். கேட்டதும் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து மிச்ச பணத்தை ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிட்டாரு. அபி, நம்ம அப்ப இனிமே அவங்க கிட்ட தான் வேலை செய்ய போறோமா? கொஞ்ச நாள் தான் கணேசா. அதுக்கு வேற ஆளை பாரு. நான் அபியை தவிர வேற யாருக்கிட்டையும் வேலை செய்ய மாட்டேன். அபி, உன்ன மாதிரி ஒரு புள்ள உலகத்துல யாருக்குமே பிறக்காத. அக்கா, அபி வந்தாச்சு. நில்லுமா நில்லுமா. எங்க நேரம் உள்ள போயிட்டு இருக்க? வழக்கமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் சண்டையே ஆரம்பிப்பீங்க. இப்ப வாசலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் உங்க அப்பா அம்மா 4 வார்த்தை திட்டுவேன், அப்புறம் சமாதானம் ஆயிடுவேன். திட்டுறதும் சமாதானம் ஆகுறதும் இயல்பு தானம்மா. எல்லாம் உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. கணேஷ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். நில்லு, உனக்கு திருஷ்டி சுத்தம். இல்ல நீ கல்யாணம் ஆகுது பொண்ணு. நீ திஷ்டில சுத்தி போட கூடாது. நீ இந்த பக்கம் வா. அப்பா நான் இருக்கல, நான் சுத்தி போடுறேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, எழுத்து வீட்டு கண்ணு, பிசாசு கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போட்டோம். துப்புமா துப்புமா. ஆயிரு அப்பா அம்மா இருக்கிற கோவத்துல காரி துப்பிடாதம்மா. கொஞ்சம் லைட்டா துப்பு. அவ்வளவுதான் போதும்மா. சுத்திட்டீங்கல்ல, இப்ப நான் உள்ள அட இருமா. எலுமிச்சை சுத்த வேண்டி இருக்குல்ல. இதுதான் எல்லா டிஷ்ஷையும் எடுக்கும். அப்பா, இப்ப எல்லா திஷ்டியும் உனக்கு முடிஞ்சு போச்சுமா. முடிஞ்சிருச்சா? இப்ப நான் உள்ள போட்டுமா? போமா 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 போமா. ஏ ஆனந்தி, என்ன பாத்துட்டு நிக்கிற? உள்ள போய் காபி டிஃபன் ஏதாவது குடுமா. போமா. டேய் போடா. அப்பா, எவ எங்க இருந்து நம்ம வீட்டை பார்த்து கண்ணு வச்சிட்டு இருக்கான்னு தெரியவே தெரியாது. அப்பா, இனிமே நம்ம அபியை பிடிச்ச திஷ்டி எல்லாம் போயாச்சு. இனிமே சந்தோஷம்தான். அபி, நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். அக்கா, உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் நாட் ரீச்சபிள்லயே இருந்தது. ஆமாண்டா, ஆபீஸ்ல இருந்து வரும்போது நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தெய்வானி அக்காவை பார்த்துட்டு வரேன். தெய்வானி அக்கா நல்லா இருக்காங்களாக்கா? நல்லா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்ல கொண்டு போய் நான் விட்டுட்டு வரேன். உன்னை கூட கேட்டாங்க. நாளைக்கு காலேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு போயிடு. போறேன்க்கா. அக்கா, ஒரு நிமிஷம் கை கொடு. கைய கொடுக்கா. கங்க்ராட்ஸ்க்கா. அபி, இந்தா தண்ணி குடி. காஃபி இப்ப ரெடி ஆயிடும். சாரி அபி, உன்கிட்ட சண்டை போட்டேன், கோச்சுக்கிட்டேன். அப்படிங்கிறதுக்காக
என்ன எதுவும் தப்பா நினைக்காத ப்ளீஸ். உன்னை நான் கோச்சுக்கிறதும் என் கடமையை நான் மீறதும் வேற வேற இல்ல. இந்த குடும்பத்துக்கு மூத்தவ உங்க எல்லாரையும் பாத்துக்கிறது என்னோட கடமை. எதுக்காகவும் அந்த கடமையை நான் மீற மாட்டேன். என்னடா அக்கா வேலைக்கு போயிட்டு டயர்டா இருப்பா, அவ நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க. உட்காருமா உட்காருமா. டேய் ஃபேனை போடு. அபி வீடு ரொம்ப சின்னதா இருக்கு இல்லம்மா? ஏசி போட்டா ரொம்ப சில்லுனாவும், ஆனா இந்த வீட்டுக்கு செட் ஆகாது. முதல்ல ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டா வாங்கணும். 1 2 3 பெட்ரூம் வச்சு வாங்கணும்மா. வீடு முழுக்க அப்படி ஏசி போட்டு சில்லுன்னு இருக்கணும்மா. அபி கம்பெனியில் நமக்கு தனியாக கார் கொடுத்துருக்காங்கல்ல. ஏன் கேட்குறேன்னா எல்லாரும் ஆட்டோவும் பஸ்ஸும் முடிச்சு தான் போயிட்டுருக்கோம். கார் இருந்ததுன்னு வச்சுக்கேன், பெட்ரோல் செலவு கம்பெனி பார்த்துக்கோம், நமக்கு செலவும் மிச்சம் சிரமமும் மிச்சம். அப்பா, ஆ அபி இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கா. கார் தரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது பொறுத்துக்கலாம். அபி அப்பா கேட்குறேன்னு தப்பா நினைக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. கம்பெனியில் ஜாயின் பண்ணல, அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களாமா? முதலாளி ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டோமா, அதனால தான் கேட்டேன். உண்மைதான், நீங்க கேள்விப்பட்டதை விட அவரு ரொம்ப நல்லவரு. தெய்வானக்கா லாரில அடிபட்டதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஓஹோ. அவங்கள காப்பாத்துறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்ட உடனே மறு வார்த்தை கூட பேசாம எடுத்து கொடுத்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல மிச்ச பணத்தையும் நானே கட்டுறேன்னு சொல்லி அவரே கட்டிட்டாரு. 1 லட்சமா? பாத்தியாக்கா? அந்த 1 லட்சத்தை கண்ணில் காட்டேன், மொத்தமா நான் பாக்குறேன். இல்ல, கையில இல்ல, ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு வந்தாச்சு. பணத்தை ஆஸ்பத்திரியில கட்டிட்டு வந்துட்டியா? என்ன அபி, அது என்ன 1 ரூபாயா 2 ரூபாயா? 1 லட்சத்தை கொண்டு போய் அந்த அனாதை கழுதையை கட்டிட்டு வந்திருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கிற ஒரு அனாதை யாரும் இல்லாத ஒரு அனாதைக்கு காசு கொடுத்தாச்சு. அனாதைக்கு அனாதை தானே ஆதரவு கொடுக்கணும். பாத்தியா ஆனந்தி, நான் சொல்லல உங்க அக்கா சும்மாவே சாமி ஆடுவா. அந்த முதலாளி வேலையும் கொடுத்து காலில் சலங்கையும் கட்டி அமிச்சிருக்காரு, அதை ஆடுறா. அப்பா ஜஸ்ட் காம் டவுன். ஏதாவது ஒண்ணு சொல்லு, ஒண்ணு காம சொல்லு, இல்ல டவுன் சொல்லு. 2 சேர்த்து சொன்னா என்ன பண்றதுனா? என்ன உச்சு? அப்பா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா ப்ளீஸ்? வாங்கின காசு எல்லாத்தையும் ஹாஸ்பிடல்ல கட்டி வந்திருக்கா, அவளே சொல்ல மாட்டீங்க. என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? என்ன பேசாத சொல்லிக்கிட்டு? யாராவது ஒருத்தர் நம்ம தவறி விழும்போது தாங்கி புடிச்சாலே வாய் நிறைய நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். என் வாழ்க்கையை கீழே விழாம தாங்கி புடிச்ச ஒரு பொம்பளைக்கு வார்த்தையில மட்டும் நன்றி சொன்னா போதுமா? சாஞ்சி அழறதுக்கு என் தோல் இருக்குன்னு தர வேண்டாமா? கையில இருக்கிற ஒரு 10 ரூபாவை இந்தா வச்சுக்கன்னு நீட்ட வேண்டாமா? 10 100 கையில இருந்த எல்லாத்தையும் நீ வாரி வாரி கொடுத்தத நாங்க எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்தோம். இப்ப அது லட்சத்துல போய் நிக்குது. அக்கா சண்டை போடாதீங்கக்கா. நீ சண்டையில இருந்து காப்பாத்துறியா இல்ல சண்டையை தூண்டி விடுறியா? டேய், நேத்து வரைக்கும் தம்பி தங்கச்சின்னு கூடு குலவிட்டு இருந்தா, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டா, கையில காசு வந்துருச்சு, நம்ம எல்லாரும் தூக்கி எறியறாவ. தூக்கி எறியணும்னு நினைச்சிருந்தா அது 12 வயசுலயே செஞ்சிருப்பேன். ஏன் செய்யல? ஏன்னா இது ஏன் குடும்பம். அப்பா சீட்டை தான் விளையாட போறாருன்னு தெரிஞ்சும் கூட கேட்ட காசு தந்தனா இல்லையா? தொலைக்க விரும்புற உங்களுக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா தொலைச்சாலும் பரவாயில்லன்னு தாங்குறவளுக்கு வலிக்குமா வலிக்காதா? என்ன கேள்வி கேக்குறே நீ? ஆணவம்? நீ சம்பாரிச்சு நாங்க சாப்பிடுறோன்ற ஆணவம் உனக்கு? எவ்வளவு பேசுறா பாத்தியாவ? ஒரு நாள் என் கையில ஜோக்கர் ஏறட்டும், அன்னைக்கு அப்படியே கத்தியா சம்பாரிச்சு தூக்கி இவ மூஞ்சில அப்படியே விசிறி எறியறேனா? அப்படியே 1 லட்சம் ரூபாய் காசு வந்துருச்சா, இவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டாங்களா, நம்ம கேள்வி கேட்டோமா, குத்தம் ஆயிடுச்சா, குத்தி காட்டுறாங்க இவங்க. நீ சோறு போடுற திமிர்ல தானே பேசுற? நீங்க என்னோட அப்பா, இவ்வளவு தப்பா பேசவே கூடாது. ஐயோ அபி, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ. சண்டை நான் போடலையே. ஐயோ அக்கா, முதல்ல புரிஞ்சுக்க. நீ பேச பேச அப்பா ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாரு. இல்ல, எனக்கு புரியல அரவிந்த்.
மானம் பெருசுன்னு நினைச்சா அதை விட வாழ்க்கை தான் பெருசுன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் ஜாலரா தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அபி, என்ன திட்ட வைக்காத. அந்த கம்பெனில நீ வேலைக்கு சேர்ந்தா மட்டும் பெரிய ஆள் ஆக முடியாது. கொஞ்சம் உள்ள போறியா ப்ளீஸ்? போ போ, அரண்மனை உள்ள போ. அப்பா, நீங்க குடிச்சு குடிச்சு உங்க அறிவெல்லாம் மழுங்கிடுச்சா? அக்கா எவ்வளவு பெரிய கம்பெனில சேர்ந்திருக்கா தெரியுமா? இந்த நிமிஷம் அவளோட வர்த் எவ்வளோன்னு தெரியுமா? அவ ஒரு டிசைன் பண்ணா மட்டும் போதும். அந்த டிசைனுக்கு சம்பளம் 10 lakhs rupees. 10 லட்சமா? ஆமாப்பா, அது கூட தெரியாம அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னடா நான் சண்டை போறதுக்கு முன்னாடி இது 2 பேரும் நீங்க விளக்கமா சொல்ல வேணாம். ஐயோ, 1 பெருசா 10 பெருசா? 10 தானே பெருசு. இந்த 1 லட்சத்துக்கு போய் நான் சண்டை போட்டுற கூடாது. சண்டை போட்ட தப்பு தானே? ஆமா, தப்புதான். அரவிந்த், வாடா. ஒரு டிசைனுக்கு 10 லட்சம் தானே? நிஜமா 10 லட்சம் தருவாங்களாடா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னது? அது 10 லட்சம் வரைக்கும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, கூட குறைய இருந்தாலும் கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்கப்பா. அரவிந்தே, நம்ம வீட்லயே நீ தான் ஆம்பளை பையன், ரொம்ப பொறுப்பானவன், அறிவானவன். இந்த தெருவுல ஏக்கர் எவ்வளோன்னு கேளு, அடுத்த வருஷத்துக்குள்ள மொத்த தெருவை வாங்குறோம்டா. அபி, அபி, அம்மாவை பார்க்க மாட்டியா? அதுக்கு கூட என் அபிக்கு நேரம் இல்லையம்மா? நீ பாட்டுக்கு ஏதாவது தைரியம் சொல்லிட்டு போயிடுவ. ஆனா அத கேடயமா வச்சு சண்டை போடுறது கூட தைரியம் இல்லாம தோத்துக்கிட்டே இருக்கேன். யார்கிட்ட தோத்த அபி? எல்லார்கிட்டயும். அப்பா எப்படிலாம் பேசுறாரு தெரியுமா? அவரும் அப்பா தானே. அப்பானா கூட தப்பா பேசினா தப்பு தானே? தப்புதான் அபி. தைரியத்துக்கு தான் நான் இருக்கேனே. ஆனா என் அபிக்கு இனி நான் தேவையில்லை. அதான் உன் ராஜகுமார உன்கிட்ட உன்னை தேடி வந்துட்டானே. அபி, நடிக்காத. பொய்ன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆறுதல் தானே? ஆறுதல் தரவும் அதே சமயம் அன்பை தரவும் ஒருத்தன் இருக்கானே. அம்மா, அவர் என்னோட முதலாளிமா. அப்படியா? பதில் சொல்லணும்ல. பதில்னு ஏதாவது சொன்னா அது பொய்யாதாமா இருக்கும். அப்போ அம்மா சொன்ன கதை இப்ப நிஜமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறியா? மாட்டம்மா. ராஜகுமார நிஜம்தானா கூட நான் தானே நம்ம கடையை காப்பாத்துறதுக்காக, நம்ம தெய்வானக்காவை காப்பாத்துறதுக்காக உதவின்னு கேட்டு ஓடி போய் அவர்கிட்ட நின்னே. ஆனா தேவைக்கு அதிகமா பணம் தந்தாரு. மறுபடியும் தெய்வானக்காவோட தான் வேலைக்கு வரணும்னு சொல்லி லீவும் கொடுத்தாரு. அப்போ அவன் ஒரு ராஜகுமாரன் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா, வார்த்தையால சொல்றப்ப மனசுல கத்தியால கீறி விடுற மாதிரி வலிக்குதா? அப்ப சரி, இனி நீ கூப்பிடுறப்பலாம் நான் நேர்ல வர தேவையில்லை. அம்மா, அம்மா. அபி, காஃபி? இல்ல, வேண்டாம். நீயே சாப்பிடு. அப்பா எப்பவும் உனக்கு அகெயின்ஸ்டா தான் பேசுவாரு.
அது உனக்கே தெரியும். இந்த கம்பெனில நீ என்ன போஸ்ட்ல இருக்க, உன் salary பேக்கேஜ் என்ன, எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அந்த பழைய சினிமால வர காமெடியன் மாதிரி இப்பவே தெரு என்ன விலை, ரோடு என்ன விலைன்னு ஃபுல் பிஸி அவரு. மிட் நைட்ல ஊர் என்ன விலைன்னு கேட்டுதான் தூங்குவாரு போல. சாரி அபி. எதுக்கு சாரி? உன் டேலண்ட் தெரியாம, உன் பொசிஷன் தெரியாம நிறைய தடவை உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். அதான். நீ சண்டை போட்டப்ப கூட எனக்கு வலிக்கல ஆனந்தி. இப்ப நீ சமாதானமா பேசுற பாரு, இப்பதான் ரொம்ப வலிக்குது. ஏய், எங்க வலிக்குது? நான் வேணா போய் தைலம் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம். அன்பை கொடுத்து சிரிக்கலாம், வாங்கி சிரிக்க முடியாது போல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அபி, நீ என்ன சொல்ற? சத்தியமா எனக்கு புரியல. சொல்ற எனக்கு புரியுது ஆனந்தி, அது போதும். நீ போ. சரி. ஒரு டிசைனர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. என்னாச்சு பேபி? Don't talk to me. உன் மேல நான் கொலவெறியில இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. ஒன்னாலதான் ஒரு சாதாரண டெய்லர் கிட்ட நான் தோத்து போய் நிக்கிறேன். நான் என்ன பண்ண பேபி? நீ என்ன பண்ணல? சொல்லு, நீ என்ன பண்ணல? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? Tell me, Jagan, what did I tell you? நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? அந்த அபியோட கைய காலை உடைச்சு ஐசியூல படுக்க வைன்னு சொன்னேன். சொன்னேனா இல்லையா? யா பேபி, மிஸ்டேக் என்னோடது இல்ல, அந்த லாரி டிரைவரோடது. இத்தனைக்கும் நான் அவனுக்கு அபியோட போட்டோவை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அப்ப எப்படி தப்பு நடந்துச்சு? அவளுக்கு பதிலா அவ கூட வர்க் பண்றவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு ஒரு முட்டாளை ஏன் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ண? அவன் இப்படி சொதப்புவான்னு எனக்கு எப்படி பேபி தெரியும்? Don't tell me reason. எனக்கு காரணம் தேவையில்லை. செஞ்ச வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது சரியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். தப்பா செஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றவெல்லாம் ஒரு இடியட். என்ன பேபி என்ன இடியட்னு சொல்ற? வேற என்ன சொல்ற? You're a damn fool. Oh, this Abhi. Oh my god. After all, ஒரு டெய்லர் அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி யோசிக்கிற ஒரு சாதாரண டெய்லர். அவளும் அந்த அசோக்கும் கம்பீரமா ஆபீஸ்க்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ண முடியாம சும்மா நின்னு ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவ கண்ணுல தெரிஞ்சிச்சு ஒரு திமிரு. அந்த திமிர பாக்குறப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்குன்னு தெரியுமா? உன்னால என்னடி செய்ய முடியுங்கிற திமிர என்னால டாலரேட் பண்ண முடியாம நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியுமா? Tell me, man. தெரியாது பேபி. ஒன்னலாம் No baby, I'm your husband. என்ன காமெடி பண்றியா? No baby, I'm serious. வலிக்குது பேபி. வலிக்கட்டும். எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? Do you understand my feelings? புரியுது பேபி. அப்ப அதுல இருந்து நான் எப்படி வெளியில வருது அத சொல்லு முதல்ல. இப்ப அவளை ஆபீஸ்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்கு நான் என்ன செய்யணும் அத சொல்லு. ஒரு ஐடியா இருக்கு பேபி.
அபியோட அப்பா ஒரு குடிகாரன். So what? இல்லை பேபி, குடிகாரன் நிறைய குடிச்சிட்டு வந்து லாரியில் விழுந்து அவனே செத்துட்டான்னு ஈஸியாக கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த தடவை நான் வேற டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறேன். Shut up! என்ன பார்த்தா உனக்கு 24 hours யாரையாவது கால் பண்ண பிளான் பண்ற மாதிரி தெரியுதா? நோ பேபி. பேசாத. ஓகே, நான் உன்னை ஏன் என் லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணேன்? உனக்கு என்ன பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட். ஏன்னா நீ என்னை ரொம்ப லவ் பண்ண. நெக்ஸ்ட். நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன். நெக்ஸ்ட். அடுத்தது நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் பேபி. ஸ்டூபிட். நான் உன்னை லவ் பண்ண, நீ என்ன லவ் பண்ண, எல்லாம் ஓகே. பட் உனக்கு பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு. எனக்கு இந்தியாலேயே நம்பர் 1 கம்பெனில நான் எம்டி ஆகணும். சோ பணக்காரனாக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு நினைச்ச உன்னை என் ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு துணையா இருப்பேன் நம்பிதான் என்ன தேடி வந்த எல்லா பணக்காரனையும் உதறிட்டு உன்னை செலக்ட் பண்ண. புரியல பேபி. புரியல? உனக்கு புரியல ஜெகன். நான் நம்பர் 2 இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால தான் பேபி உன்னை நம்பர் 1 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? கொலை பண்ணியா? வேற வழி இல்லை பேபி. அபியோட அப்பா இறந்துட்டா அவளால் 1 month கம்பெனிக்கு வர முடியாது. அதுக்குள்ளே நீ அசோக் எம்டி போஸ்ட்லேருந்து இறக்க முடியாதா? Plan is good. பட் வேணாம். ஏன்? இன்னும் 1 week அதுக்குள்ள நான் அபிய இந்த கம்பெனியை விட்டு வெளியில துரத்திடுவேன். ஒருவேளை அது முடியாம போச்சுன்னா அவங்க அப்பாவை இந்த பூமியை விட்டு அந்த வானத்துக்கு அனுப்பிடுறேன். டேய், நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டை நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. புத்தகம் பிடிக்கிற கையில எதுக்கு தொடப்பத்தையும் மாப்பையும் வச்சிட்டு இருக்க? குடு, நான் பாத்துக்கிறேன். அக்கா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். குடுடா அக்கா. அடடடடடடா, வீடுமா 24 மணி நேரமா அவன் வேலை செய்றான். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்றான். உட்காருமா, டயர்டா வந்திருப்பேன். முதல்ல உட்காருமா, நான் ஃபேனை போடுறேன். ஆமா, இங்கே உட்காருமா, உட்காருமா, இங்கே உட்காரு. ஆனந்தே 2 காப்பி போட்டு கொண்டு வா. உட்காருமா. அபி, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. அதுக்குள்ள நான் காஃபி கொண்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் வேலை தான். அப்புறம் இன்னைக்கு யூடியூப் பார்த்து உனக்காக தக்காளி குருமா பண்ணிருக்கேன். செம்மையா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா நீ மிரண்டு போயிடுவ. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? நான் தாமா சொன்னேன். உன்னை பாத்துக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமாமா. யானதி, போய் காப்பி எடுத்துட்டு வா போ. இது வந்து ரவி. இங்க பாருமா, டயர்டா இருக்கா? என்னம்மா அப்படி பாக்குற? ஆமா, இது என்ன புது வேஷம்? வேஷமா? இதான் அபி கெட்டப்பே. இனிமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் நம்ம கெட்டப்பே. ஸ்டைலா இருக்கும். நீ யாரு? அசோக் அண்ட் கோ கம்பெனில ஒரு பெரிய சீஃப் டிசைனர். உன் அப்பா அழுக்கு சட்டை வேஷ்டி போட்டு போனா வெளியில பாக்குறோன்னு நினைப்பான். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு போகும்போது ஏய் அபியோட அப்பா போறாரு அப்படி சொல்லணும். அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு போகும்போது ஏய் அபியோட அப்பா போறாரு அப்படி சொல்ல மாட்டான். பொறாம பிடிச்ச பசங்கம்மா. அது உனக்கு தானே அவமானம். இப்ப புரியுது. என்ன புரியுது அபி? இந்த காஃபி குடி. வேண்டாம். எல்லாரும் ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? அபி, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. பகவத்கீதையா குரானா? உன்ன போய் கேட்டேன் பாரு. சொல்லியிருக்கு. மாற்றங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தானா வரணும். இப்படி ஒரே நாள்ல நடக்க கூடாது. நடந்தா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த வேலை, பெரிய அளவு சம்பளம், இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லையா?
ஏன் நிரந்தரம் இல்ல? ஏன்னா இது தற்காலிகம். உச்சந்தலையில வெயில் சுளீர்னு அடிக்கிறப்போ 5 நிமிஷம் மரத்தடி நிழல நிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆறுதல் நினைச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம கடை தான் நமக்கு நிரந்தரம். கடையா? எந்த கடை? நம்ம டெய்லர் கடை. கூடிய சீக்கிரம் அதை மறுபடியும் நான் திறந்துருவேன். கிழிச்சிடுவேன். ஐயோ அபி, அதுக்கு என்ன அவசரம்? நம்ம கைக்கு நிறைய பணம் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனந்தி, நம்ம வாழ்க்கை நம்ம விருப்பத்தோட சுதந்திரமா இருக்கணும். இப்படி இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நின்னு அவங்க சொல்ற நேரத்துக்கெல்லாம் ஓடி போய் ஓடி வந்துட்டுலாம் இருக்க முடியாது. சும்மா ஓடி போயிட்டு ஓடி வர லட்சக்கணக்கில் சம்பளம் தரல. லட்சக்கணக்கில் சம்பளம் தரும்போது 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்க தான் செய்வான். என்னை யாருமே எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொல்லவே இல்ல. என் வேலை என்னவோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். அப்புறம் என்னக்கா பிரச்சனை? ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் போது அதை என்ஜாய் பண்ணலாம்ல. பழைய மாதிரி ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிற? என்ன கஷ்டப்பட்டோம்? நம்ம நல்லா தான் இருந்தோம், இருக்கோம், இனியும் நல்லா தான் இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? திருப்பி நான் உங்ககிட்ட 5க்கும் 10க்கும் அலையணும். இவ ஆட்டோல போவோமோ, பஸ்ல காலேஜுக்கு போவா, அவ இத்து போன சைக்கிள்ல காலேஜுக்கு போவான். அதான உன்னுடைய ஆசை. எப்படி நம்ம நல்லா வாழ முடியும்? இது பேர் நல்ல வாழ்க்கையா? உங்களுக்குலாம் சொகுசா இருக்கிறது மட்டும்தான் நல்ல வாழ்க்கைன்னு ஏன் தோணுது? ஏன்னா நம்ம அப்படி வாழணும் தானே பிறந்தோம் வளர்ந்தோம். சொகுசான வாழ்க்கை வேணான்னு முட்டாள் கூட சொல்ல மாட்டான் அபி. அப்ப நீ என்ன முட்டாள்னு சொல்ல வரியா? இத சொல்லணுமா? பார்த்தா தெரியல அபி. இங்க பாரு, வாழ்க்கையில முன்னேறும் நினைக்கிறோம் தான் புத்திசாலி. ஆனா நீ, உனக்கு அந்த முன்னேற்றத்துக்கான எண்ணமே இல்லையே. முட்டாள் முட்டாள். நிரந்தரம் இல்லாத எதுவுமே முன்னேற்றம் கிடையாது. நாளைக்கே அந்த கம்பெனிக்கு நம்மளால எந்த லாபமும் இல்லைன்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவங்களே நம்மள துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு தான் வந்தாகணும். அது அவங்களா துரத்தும் போது நடக்கட்டும். நீ ஏன் எதுக்கு வெளில வர? அப்படி அந்த இத்து போன கடையில என்னதான் இருக்கு? நிம்மதி இருக்கு. என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே அந்த கடை தான். அது வெறும் கடை இல்ல, என் அம்மா. எனக்கு அதுதான் முக்கியம். அப்போ நாங்க உனக்கு முக்கியம் இல்ல. பெத்த அப்பனும் கூட பிறந்தவங்க நல்லா வந்தா உன் வயிறு அப்படியே கப கபன்னு எரியுமே. நான் இப்ப ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்படி பேசுறீங்க? குடும்பத்துக்காக நான் உழைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். யாருக்கு என்ன குறை வச்சேன்? அதான் எப்ப வேணாலும் வேலையை தூக்கி போட்டு வெளியில வருவேன்னு சொல்றேன்ல. வெளியே வந்தாலும் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட போறதில்ல. நம்ம கடை எப்பவும் போலதான் இருக்க போகுது. நமக்குன்னு 40-50 கஸ்டமர் இருக்காங்க. ஆமா, பொல்லாத கஸ்டமர் ஓடி ஓடியா அப்படியே கொடுத்துட்டாங்க. பிச்சைக்கார பசங்க வர்ற 300க்கும் 400க்கும் பேரம் பேசி அதுல 5-10 குறைக்கிறவங்க எல்லாம் உனக்கு கஸ்டமரா? அப்படியே அது ஒரு பெரிய அரண்மனை. நம்ம வாழ்ந்து கீழ்ச்சோம் பாரு. கடையா கடை? தபார், நான் சொல்றேன். தபார் கடவுளே, கவர்மெண்டே இந்த கடையை அலோவ் பண்ணக்கூடாது. புல்டோசர் வச்சு அப்படியே தரமாட்டமாக்கணும். அப்படி உன்னால முடியலையா, ஒரு இடியை இறக்கி அப்படியே மண்ணோட மண்ணை ஆக்கிடு கடவுளே. இந்த அப்பா வெள்ள சட்டை போட்டு 4 பேர் முன்னாடி நடக்கிறது உனக்கு பிடிக்கல அதானே? உன் கடை நாசமா போயிடும். இந்த அப்பா சொல்ற உன் கடை நாசமா போயிடும். நாசமா போதா இல்லையான்னு பாரு. டேய், வாழ்க்கையிலேயே நீ பண்ண உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? தெரியும்பா. என்னது? உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன்ல, அதை விட உருப்படியான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? டேய், நான் உன்னை பெத்தவன்டா. அப்புறம் நான் உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன், அது ஏன்னு உனக்கு தெரியுமா? என்னடா முறைக்கிற ராஸ்கல்? ஆமா, உன் உருப்படாத மூளைக்கு இந்த கடையை காப்பாற்றணும்னு கோர்ட்ல கேஸ் போடணும்னு தோணுச்சே, அதைத்தான் சொன்னேன். இன்னும் 2 மாசத்துல இந்த கேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் கொலை கேஸ் தான் இந்த உருப்படாத மூளை யோசிக்கும். ஆனா அதை ஆள் வச்சு செய்யறதா இல்ல நானா செய்யறதா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ரகு, நீ எப்படி கொன்னாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா சாவேன். அடேங்க அப்பா. ஆமா, அப்படின்னா நீ சாதிச்சிட்ட சந்தோஷமா சாகுற அளவுக்கு? அது என்னமோ தெரியலடா, மனசுல இப்பெல்லாம் கொஞ்சம் கூட வேதனையே இல்லை, எந்த ஏக்கமும் இல்லை, உன்னை பத்தி கவலையும் இல்லப்பா. ஆமா ரகு, நிஜமா இந்த கேஸ் 2 மாசத்துல முடிஞ்சிருமா? அப்படிதான் லாயர் என்கிட்ட சொன்னாருப்பா. இங்க பாரு, கேஸ் நம்ம பக்கம் தான் முடியணும் ரகு. பாவண்டா அபி,
ஏன்னா நம்மளை விட்டு அந்த புள்ளிக்கு வேற யார் இருக்கா? அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அபிக்கு நான் இருக்கேன். டேய் ராஸ்கல், நம்மன்னு சொல்றது நம்ம 2 பேரும் சேர்த்தாண்டா. நீ எப்படி உருப்படுவேன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த லாயருக்கு ஃபோன் பண்ணு ஃபர்ஸ்ட். சரி. எடுக்கலப்பா, பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ரகு, கோயம்புத்தூர்லயே இது ரொம்ப முக்கியமான கடை. 50-100 கம்மியா இருந்தாலும் சரி, காசே இல்லைனாலும் சரி, வர்ற எல்லாருக்குமே சிரிச்ச முகமா அபி துணி தைச்சு கொடுக்கும். இந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்க நாகரிகமா துணி போட்டுக்கிறதுக்கு அபி ஒரு காரணம். ரகு, எல்லாம் சரியாயிடும்பா. எல்லாம் சரியாகணும், எல்லாம் சரியாகணும். அபிக்கு 12 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சின்ன புள்ள இந்த கடையை எப்படி நடத்த போறான்னு நினைச்சேன். மாசம் 5ஆம் தேதியான கரெக்டா கதவை தட்டி மாமா வாடகைன்னு காசை கையில கொடுத்து ஆச்சரியப்பட வைப்பாடா. 1 மாசம் கூட அந்த வாடகையை நிறுத்தி வச்சதே இல்லப்பா. சரி சரி, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. அது நார்மலாவே மூஞ்ச பார்க்க முடியாது, நீ வேற ஃபீல் பண்றியா? அதான் சொன்னேன். மகனே, அப்பா ஒன்றும் கவலைப்படாதப்பா, எண்ணி 3வது மாசம் அபி டெய்லர் கடையை திறக்கிறோம். அதெல்லாம் திறந்துடலாம்டா. ஆனா இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு? அதாவது மொத்தமா 10 பேர் கூட நடக்காத இந்த தெருவுக்கு மேம்பாலம் கட்ட போறேன்னு இந்த கல்லை கொண்டாந்து கொட்டிட்டு போயிருக்கானுங்க. காலங்காலமா நம்ம கையில் இருக்கிற சொத்துடாது. ஏன் கவர்மெண்ட் இது மேல கேஸ் போட்டுச்சு? ஆமா, இது எல்லாத்துக்கும் என்னடா காரணமா இருக்கு தெரியல. ஏய், நீ பிசினஸ் பண்றேன்னு எல்லா காசையும் கொண்டு போய் விட்டவனா நீ? இங்க பாரு, இப்போது உண்மையை சொல்லு. எந்த பிசினஸ் பண்றப்ப எவங்கிட்ட கடன் வாங்கி தராம விட்டுட்ட? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கிறியா? சொல்லு. இதை பாருப்பா, அன்னைக்கும் அபி முன்னாடி இதே மாதிரி தான் கேட்டேன், இன்னைக்கும் அதே தான் கேட்குறேன். நான் பிசினஸ் பண்ணி எங்க அப்பா காசை மட்டும்தான் தோத்தனே தவிர நாளா எவனும் ஏமாத்தினது இல்லை, புரியுதா? ஆமா, நமக்கு தெரிஞ்சவங்க யார் இல்லாட்டி வேற யாரா இதை செஞ்சிருப்பாங்க? கண்டுபிடிக்கணும்பா. இவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து நம்ம மேல கல் எறிகிறான். கல்லு நம்ம மேல மட்டும் விழுந்தா பரவாயில்ல, எந்த பாவமும் பண்ணாத அபி மேலையும் விழுதுப்பா. இத பாருப்பா, அவனை நீயே விட சொன்னாலும் நான் விட மாட்டேன். கேஸ் முடியட்டும், கையை கால உடைச்சி எடுத்துடுறேன். டேய், கையை கால உடைக்கிறது என்ன? கழுத்து எடுத்து போடுறா. சொத்தை வித்தாவது கேஸ் எடுத்து உன்னை வெளியே கொண்டு வந்துடுற. கவர்மெண்டே இந்த கடையை அலோவ் பண்ணக்கூடாது, புல்டோசர் வச்சு அப்படியே தரமாட்டமாக்கணும். அப்படி உன்னால முடியலையா, ஒரு இடியை இறக்கி அப்படியே மண்ணோட மண்ணை ஆக்கிட்டு கடவுளே. அபி, அம்மா, 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 அபி, அம்மா, உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எல்லாருக்கும் நீ நல்லதே செஞ்சா கூட அதை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சண்டை போடுறாங்கல்ல. சரி, நீ கவலைப்படாத, அம்மா இருக்கேல்ல, எல்லாம் சரியாயிடும். அம்மா, நான் நிமிர்ந்து உன்னை பார்க்கட்டுமா? ஏன், அம்மா மறைஞ்சிருவேன்னு சந்தேகமா இருக்கா? வா, நான் உன் முன்னாடி வர்றதும் இல்லை மறையறதும் இல்லை அபி. அம்மா எப்பவுமே உன் ஞாபகத்திலே இருக்கேன், உன் மனசுலயும் இருக்கேன். இனி நான் நேர்ல வர வேண்டிய அவசியமே இல்லம்மா. நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சு. மா, எனக்கு எந்த ராஜகுமாரனும் வேண்டாம்மா, நீ மட்டும் போதும். உன் கனவை பிடிச்சிக்கிட்டு நம்ம கடையை பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். தனியாவா?
அடையாளத்துக்கு மட்டும்தானே அப்பா இருந்தாரு. மற்றபடி நீ தனியா தானம்மா இருந்த. அம்மா, நான் உன்னை பார்த்து பேசுறதுனால மறுபடியும் மறைஞ்சு போயிட மாட்டியே? அதெல்லாம் போக மாட்டா அபி. உன் மனசுக்குள்ள ஓரத்துல ஏதோ ஒளிஞ்சிருக்க அபி. நீ எதையோ மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்க. போய் சாப விடுறவனுக்கு இது கண்டிப்பா நடக்கும். இந்த அப்பாவை தேடி நீயே வருவே. அம்மா, அம்மா, அபி, நீ சிரிக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் சிரியா அபி, கொஞ்சம் சிரியா அபி. அப்பா, இதுக்கு பேய் அடிச்சிருந்தா கூட பெட்டரா இருக்கும். கூல் 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 கூல். நீ ஒருத்த மட்டும் இல்லாம போயிருந்தா என் வாழ்க்கையில சிரிப்புங்கிறது கனவாதான் இருந்திருக்கும் ரகு. அபி, ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாத அபி. இங்க பாரு, நான் யாரு? ரகு, என் நண்ப. அப்புறம் அப்புறம் உண்மையா சொல்லணும்னா நீ என் நண்பன் இல்லை. அதையும் தாண்டி என்ன சொல்றது, அம்மா. என் நண்பன் ரூபத்தில் இருக்கிற அம்மா. ரகு, என்னாச்சு ரகு? ஒண்ணு இல்ல, தூசிதான், ஒண்ணு இல்ல. இரு, ஊதி விடுற, காட்டு. வேணாம் வேணாம், இல்ல தூசி போயிருச்சு. சரி ஓகே, அப்ப துணியில ஊதி கண்ணுல வேது வைக்கலாம். அபி, ஐயோ அபி, இல்ல இல்ல சரியாயிடுச்சு. இல்ல இல்ல சரியாயிடுச்சு, பேசாம இரு அபி. ஒண்ணு இல்ல, சரியாயிடுச்சு. அபி, இப்போ உன் மனசுல இருக்க வலி போயிடுச்சா இல்லையா? அதான் நீ வந்துட்டியே. நீ பேசி பேசியே என் வலியை எனக்கே தெரியாம புதைச்சி துரத்திட மாட்ட. சரி அபி, நீ உள்ள போய் ஒழுங்கா சாப்பிடு போ. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அப்ப இங்கே இரு, வீட்ல டைனோசர் பொம்மை இருக்கு, நான் போய் மாட்டிட்டு வரேன். ஐயோ சாமி சாமி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போறேன்.